கர்த்தருடைய வசனத்துக்கு போலாம். தொடர்ந்து நீங்க இந்த தேவனுக்கு பிரியமானவைகளை எப்படி எப்படிலாம் செய்யறது என்பதை குறித்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டீங்க. சங்கீதம் 1 வச்சு போன வாரம் சொன்னேன். ரெண்டாவது நம்ம நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை உறுதியாய் பற்றி உங்கள் விசுவாச அறிக்கையை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்னு ஒரு வேத வசனம் எபிரேயர்ல இருக்கிற எபிரேயர் நிருபத்துல உண்டு. இந்த விசுவாச அறிக்கையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மெட் கொடுத்து ஒரு புக்லெட்டு அல்லது இந்த ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து எல்லாம் அவங்களை படிக்க வச்சேன், அதை அறிக்கை செய்ய வச்சேன். இது ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முதிர்ச்சியான ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க என்ன வசனங்களை தியானிக்கிறீங்க, கர்த்தர் இன்னைக்கு என்ன வசனத்தை கொடுத்தாரு, அல்லது நீங்க ஏற்கனவே பயிற்சிக்கப்பட்ட வசனங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அறிக்கை செய்யப்பட வேண்டும், தியானித்து அறிக்கை செய்யப்பட வேண்டும். இந்த புக்ஸ்ல வச்சு ஸ்தோத்திரம் பண்றது, புக்ஸ்ல வச்சு நம்ம அறிக்கை செய்யறது, இது ஒரு நிலை. இது ஆரம்பத்துல நம்ம எல்லாரும் செய்த நிலை, இதையும் செய்யறோம். அதே நேரத்துல இன்னைக்கு தேவன் என்ன பேசினார், இன்னைக்கு வேதத்தை எடுத்து படிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு, உங்களுக்கு எதை உணர்த்தி இருக்கிறாரு, அந்த தியானம் தான் ரொம்ப அதிகமா அதை பேசி அதுல இருக்கக்கூடியதான வசன தியானத்தின்படி நீங்க ஜெபிக்கணும்ன்றது ஒரு முறை. நான் குரூப்ல வசனத்தை தியானிக்கும் முறையை குறித்து ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் அதை படிச்சீங்கன்னு தெரியல. அனுப்புறதெல்லாம் பிரயோஜனப்படுத்திக்கிறதுக்காக தான் அனுப்புறது. அதை பிரயோஜனப்படுத்தலைன்னா நான் என்ன செய்ய முடியும்? அதை நீங்க முடிஞ்ச அந்த புக்லெட் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, செல்லுல படிக்கலன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கலாம், புக்காவே இருக்கும். இது பெரிய ஊழியக்காரர்களுடைய அனுபவம். அதனால இது ஒரு 200 300 வந்துட போகுது. ஒரு புக்கை அப்படியே பிடிஎஃபா மாத்தி அதை நமக்கு எங்க அண்ணன் ஒருத்தர் அனுப்பி விட்டாரு. அதை நானும் சரியா ஃபர்ஸ்ட் ஒரு இதுதான் படிச்சேன், நல்லா இருந்துச்சு. நான் படிக்கல, எனக்கு இந்த செல்ல ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால புக்லெட்ல இது பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சு பாருங்க. வசனத்தை தியானிக்கும் முறைமையை குறித்ததான இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். இப்ப நான் என்ன செய்ய சொல்றேன்னா, எப்படி நாம வசனத்தை தியானித்து அதை அறிக்கை செய்து ஜெபிக்கிறது அப்படிங்கிறத குறிச்சு இப்ப ஜபமா நடத்த போறேன். இன்னைக்கு பிரசங்கம் என்னன்னா, வசனத்தை தியானிச்சு தனிப்பட்ட முறையில எப்படி அதை ஜபமா மாத்துறது, அதை அறிக்கையா மாத்துறது அப்படிங்கிறத குறிச்சு சொல்ல போறேன். எடுத்து வாசியுங்கள். யோவான் எழுதின புஸ்தகம், சுவிசேஷ புஸ்தகம், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இது சொன்னது. அப்ப திருடன் யாரு? பிசாசு. திருடன் எதை திருட வரான்? ஆண்டவர் ஜீவன் சொல்றாரு, நானும் ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணம். இப்ப இந்த ஜீவனுக்கு உண்டான கிரியைகளை, ஜீவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை இவன் திருட வரான். இந்த ஜீவனுக்கு உண்டான விசுவாசம், இந்த ஜீவனுக்கு உண்டான நம்பிக்கை, கடவுள் மேல அன்பு, உறவு, இதெல்லாம் பாதிப்படைய செய்யும்படியா அவன் கிரியை செய்யறான். எப்படின்னா ஸ்டீல் பண்றான். எப்படின்னா திருடுறான். அவனுக்கு பேரு திருடன். திருடன்ல திருடன் நீங்க முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது திருடுறான், திருடன் கிடையாது. திருடன் எப்படி திருடுவான்? தூங்கும் போது திருடுறான். அதனாலதான் பைபிள் ஆண்டு சொல்ல விழித்திருந்து ஜெபிங்கள், விழித்திருங்கள் அப்படின்னு. சில திருடர்களுடைய திருட்டு பாத்தீங்கன்னா நூதனமான திருட்டா. இந்த பாலு ஜுவல்லர்ஸ்ன்னு ஒரு நகை கடை, அதுல கொள்ளையடிச்சாங்க. அதுல ஒருத்தன் தான், அது கண்டுபிடிக்க முடியல எப்படி திருடனான்றதே
கடைசியில அந்த திருடன்ட்டே கேட்டிருக்காரு, இவரு கண்டுபிடிக்கப்பட்டு திருடன்ட்டே கேட்டிருக்காரு, நீ எப்படியா திருடன, எங்களாலே கண்டுபிடிக்கவே முடியலையே, எவ்வளவு சொல்லியாச்சு, எவ்வளவு பார்த்தாச்சு, போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியும், எப்படி திருடனா. அப்புறம் அவன் திருடன் விலைக்கு சொல்றான், இப்படிதான் நான் திருடனு. அவனுக்கு ஏதோ சன்மானமா கொடுத்தாரா என்னமோ தெரியல, லலிதா ஜுவல்லர்ஸ், லலிதா ஜுவல்லர்ஸ், அவருக்கு ஏதோ அந்த திருட்டுக்கு உதவி செஞ்ச அந்த கடன்காரன், கடைகள்ல வேலை செய்யற ஸ்டாஃபுக்கு அவரு அப்புறம் சம்பளம்லாம் ஏற்றி கொடுத்ததா சொல்லி சொல்றாங்க. நூதனமான திருட்டு. அப்படிதான் நம்ம விசுவாசத்தை எப்படி எங்க கை வச்சா இவன் விழுவான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அது ஒரு நாள் 2 நாள்ல பல நாளா பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கடைசியில பாதிப்படையும் பொழுது ஐயோ இதை இவன்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிற லெவலுக்கு. அதனாலதான் சொல்றேன், விழித்திருங்கள். நம்ம சில நேரங்கள்ல விழிப்படையாம இருக்கிறதுனால நம்முடைய பல விஷயங்களை அவன் திருட நினைக்கிறான். தேவனுடைய பிரதான கிருபை, ஆண்டவருடைய பிரதான கிருபைனால இங்க நான் நிலை நிற்கிறேன். ஏன்னா என் விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை, கர்த்தரோடு இருக்கிற தொடர்பு எல்லாத்தையும் கை வைக்கணும்னு நினைச்சான் விசுவாசம். ஆனா நல்ல போராட்டத்தை போராடினேன்ற மாதிரி இந்த விசுவாச வாழ்க்கைய சத்துரு கை வைக்க இடக்கூடாதபடி கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா என்னைக்கோ விட்டிருந்தாருன்னா போயிருப்பேன். ஆனா தேவ கிருபையினால நிலை நிற்கும்படியாக கிருபை செய்யும். அப்ப நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா, அது கர்த்தர் ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு, அது செய்யற வரைக்கும் நம்மளை விட மாட்டாரு. அந்த சித்தத்தின்படிதான் நம்மளை நடத்த ஒரு முயற்சிக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு அவருக்கு இடம் கொடுத்து அவரை பின்பற்றோம். ஏதோ ஒரு சர்க்கிள் விழுந்துச்சு, ஆனா அதுல இருந்து எழுந்து வர கர்த்தர் ஹெல்ப் பண்றாரு, தூக்கி விட ஹெல்ப் பண்றாரு. ஏன்னா இது நமக்கு தெரியலன்னா நம்ம அப்புறம் நம்ம அறிவை மறைச்சு அவன் வித்தியாசமா கிரியை செய்ய பார்ப்போம். தேவனுடைய பிரதான கிருபை, ஆண்டவர் பிரதான இரக்கம்னு சொல்லலாம், பிரதான கிருபைன்னு சொல்லலாம். எதெல்லாம் கை வச்சான் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம விசுவாசத்தை தான் அவன் கை வைக்க. ஏன்னா இந்த நாட்கள்ல விசுவாசம் எப்படிலாம் அந்த விசுவாச கப்பல் அலையில மோதி கீதி இருந்தது. உங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்ல என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், ஏன்னா பல விதத்துல நம்ம சிந்தனையில அவன் ஹிட் பண்ணது. நீ அவ்வளவுதான், இனிமேல் உன்னால முடியாது, எதுவும் செய்ய முடியாது, அவ்வளவுதான், இப்படின்னு சில பயமுறுத்தல்கள், சில தீமையான யோசனைகள். எத்தனை பேர் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு போவாங்க. சம்பந்தமே இல்லாம ஒவ்வொருத்தங்களும் பேசுறது அப்படியே பேய் பேசுற மாதிரியே இருக்கும். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் பலன் குறுகினது அப்படின்னு இன்னைக்கு படிச்சான் வசனத்தை. நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சா சத்துரு மேற்கொண்டு எழும்ப விடாம என்னென்னலாம் போட்டு அமுக்க பார்ப்போம். அப்படின்றத நான் நிறைய கத்துக்கிட்டேன். எந்தெந்த ரூபத்துல வந்தான், எந்தெந்த விதத்துல வந்தான் அப்படின்றதெல்லாம் நான் பார்க்க. ஒரு நாள் மெடிக்கல்ஸ்ல போய் நிக்கிறேன், ஏதோ மருந்து வாங்குறதுக்காக நிக்கிறேன். மருந்து வாங்கவா இந்த ப்ரெஷர் பாக்குறதுக்காக போறது நிக்கிறேன். சம்பந்தமே இல்லாம ஒரு அம்மா எப்படி நிக்குது, அப்படி கிராஸ் பண்ணிச்சு. அதை பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமான இந்த இது பண்ணுவாங்கல்ல, மருள் வரும் மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறது. நானும் அவரும் பேசிட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, ஆனா இந்த பெல்ட் எல்லாம் மாட்டு தூக்கி விட்டாதீங்க, டெய்லி எண்ணெயை வைங்க, நல்லெண்ணெயை வைங்க, நல்லெண்ணெய் வச்சு டெய்லி உருவி விடுங்க, சரியாயிடும். இது சும்மா இருக்க வேண்டியதானே? டக்குனு இதுக்குள்ள டக்குனு எலும்பி விசாசு. நல்லெண்ணெயை வைக்கிறாரா? நல்லெண்ணெய் வச்சா சரியாயிடுவாரா? இப்ப இவர் மயங்கி விழுந்துட்டாருன்னா நல்லெண்ணெய் வச்சா சரியாயிடுமா? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சம்பந்தமே எல்லாம் நான் அவரும் பேசிக்கிட்டு இருக்கோம். சம்பந்தம் இல்லாம அது மருந்து வாங்கிட்டு போக வேண்டியதானே? எப்படி இருக்கும்? இது மாதிரி 1-2 இல்ல, நம்ம மேல நம்மளை பத்தி தெரியாதவங்களே பால் கடைக்கு போறேன், பாலை கொடுத்துட்டு போக வேண்டியதுன்னு. பால் கடையில பால்காரன், அதாவது இந்த கடைக்கு புதுசா வேலை செஞ்சவன், அவரு இந்த பால் கடைக்காரன் எனக்கு ரொம்ப நாளா தெரியும். இவன் இப்ப வேலை செஞ்சவன் சொல்றான்,
சார் என்ன கழுத்துல எவ்வளவு நாளா போட்டிருக்கீங்க பெல்ட்டை, எப்பதான் இதை எடுப்பீங்க? ஒருத்தர் ரோட்ல போயிட்டு இருக்கிறவரு, நான் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கேன், என்ன இந்த பெல்ட்டை பர்மனண்டா போட்டுருவீங்களா? ஆள் ரொம்ப டல் ஆயிட்டீங்க. அப்படியே ஒவ்வொருத்தங்களும் பேசுறது அப்படியே இருதயத்தை அப்படியே சக்கு 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 சக்குன்னு ஏதோ ஒண்ணு போட்டு அழுத்துறது. நேற்று வீட்டு வெளியில போயிட்டு வந்து வண்டியை நிப்பாட்டி உள்ள இறங்க சார் எய்த்த வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு. சார் கேரளா ஆயுர்வேதிக் சென்டர்னு இருக்கு, அங்க போனீங்கன்னா ஒரு மாசம் தங்கி, அது ஒரு மாசம் தாங்க, ஒரு நாள் தங்குறதுக்கு. அந்த ஆயுர்வேதிக் சென்டர்ல வந்து என் மச்சனை ஒருத்தன் அப்படிதான் படுத்த படுக்கையா இருந்தான். அவனை போய் எல்லாம் இது பண்ணி இப்ப வட்டி ஓட்டிட்டு இருக்கான். கேரளா ஆயுர்வேதிக் சென்டர்ல நல்லா ஆயிடுச்சு, சுகமாயிடுச்சு. இதை கேட்கும் போது மனசு, இப்பதான் டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நிறைய மிஸ்லீட் பண்ணப்படும். இது மாதிரி பேச்சு வேற, நீங்க அவங்கள பாருங்க இவங்கள பாருங்க, இந்த டாக்டரை மாத்துங்க அந்த டாக்டரை மாத்துங்க. வரும்போது கூட ஒருத்தர் சிஸ்டர் சொன்னாங்க, இந்த டாக்டர் இன்னொரு டாக்டரை மாத்துங்க. இந்த பெல்ட் போட்டதான அவசியமே இருந்திருக்காது. என்னன்னா கொஞ்சம் கண்ணு இப்படி இப்படி இருந்துச்சு, அதனால ஒரு சிஸ்டர் வந்து எலும்பு தேய்மானமான்னு நினைச்சிட்டு கொடுத்தாங்க. அதை பழக்கமாக்கிக்கிட்டேன். அப்படியே விட்டுறதுன்னா தெரிஞ்சிருக்காது. பழக்கமாக்கிட்டதுனால இப்ப பெரிய பழக்கம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதுதான் போடணும்ன்ற மாதிரி ஒரு இது. சோ தேவ பிள்ளைகளே, இதுதான் அவனுடைய ஒவ்வொரு ஹிட் பண்ற காரியம். திருடன் திருடம் கொள்ள அழிக்க வரும். நம்ம விசுவாசத்தை எழும்ப விடாதபடிக்கு என்னென்னலாம் யாரெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அதெல்லாம் பயன்படுத்த. அதுக்குதான் சபையார் ஜெபம் பண்ணுங்க. பேதுருவுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டேன்ற ஆண்டவர், சோதனையில விழாதபடிக்கு நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றாரு. இவரு ஜெபம் பண்றாரு, இவருக்கு ஜெபம் பண்ண சொல்றாங்க, தூங்குறாங்க எல்லாம். நீ சாத்தானினால் சோதிக்க சுலகினால் உன்னை உடம்பிடும்படிக்கு சோதிக்கப்படும்படிக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டா, நானும் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டி அப்படிங்கிறாரு. இவன் விசுவாசம் ஒளிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு, அதனாலதான் அவன் மனம் திரும்பினான். ஆனா இவர் போகும்போது எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இங்க இருந்துட்டு நான் போய் தனியா ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு வந்து பாக்குறாரு. சரி ஏதோ ஒரு தடவை தூங்கிட்டாங்க, ஆகும் டயர்ட்ல தூங்கிட்டாங்க. மறுபடியும் வந்து பாக்குறாரு, ஜெபம் பண்ணிட்டு எந்திரிங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு இறைஞ்சுக்கிறார். ஜெபம் பண்ணுங்கன்னு. அது மாதிரி சபையார் இடத்துல இறைஞ்சுக்கிறோம். சோ இதுக்கு அந்த வசனத்துக்கு என்ன சம்பந்தம்னா, எப்படி நம்ம விசுவாச வாழ்க்கைய தடை செய்ய நினைக்கணும் அப்படின்னு. ஆனால் நம்ம இதை கண்ணோக்காம, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்ன வார்த்தையில நம்முடைய கவனத்தை நாம் வைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இதை எப்படி ஜெபமா மாத்துறது? கர்த்தருடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனமாய் இருக்கிறது. இப்ப இந்த வார்த்தை சொல்லி ஜெபிக்க போறோம். இதான் தியானம், சரியா? இப்ப நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் இருக்கிற இடங்கள்ல இந்த வசனத்தை அப்படியே கொஞ்சம் மெடிடேட் பண்ணி அப்படியே ஜெபிக்க போறோம். நான் எப்படி ஜெபிக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் ஜெபிக்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ரிகாபா ராகா தூராபா ஷிகா தூராபா. இதை இன்னைக்கு காலையில படிச்சேன் இந்த வசனத்தை அப்படின்னீங்கன்னா, இதை எப்படி இது மனன வசனமா மாத்துறது, இதை எப்படி மனப்பாடம் பண்ணி தியானிக்கிறது? ஆண்டவரே, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னீங்களே, அந்த ஜீவன் எங்களுக்கு ஒளியா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பரிபூர்ண ஜீவன் எங்களுக்குள்ளாக இருக்கிறபடினாலே சத்துரு எங்கள் விசுவாசத்தை திருட முடியாது, கொள்ள முடியாது, அழிக்க முடியாது. எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பரிபூர்ண ஜீவன் ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீர சிந்தைகளுக்குள்ளாக ஊடுருவி பாய்வதாக. அந்த பரிபூர்ண ஜீவனுக்குள்ளாக நாங்கள் நடத்தப்படுகிறோம். எங்கள் ஜீவனை ஒருபோதும் சத்துரு திருட முடியாது. அவைகளை திறந்து ஹல்லேலூயா அறிக்க நல்ல விடுதலையா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் எங்களுக்கு ஒளியா இருக்கிறது. அந்த ஒளி எங்களை பிரகாசிக்க செய்கிறது. அந்த பிரகாசம் எங்கள் வாழ்க்கை எல்லையெங்கும் சுற்றி பிரகாசிக்கிறதா இருக்கிறது. அந்த ஜீவன் பரிபூர்ண ஜீவன், அது முடிவில்லாத ஜீவன், அது அன்பின் ஜீவன், அது உயிர்த்தெழுதலின் ஜீவன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, உடைய ஜீவனுக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். உமக்குள்ளாக இருக்கிறபடினாலே வாழ்வது நாங்கள் அல்ல, அந்த ஜீவனை எங்களை வாழச் செய்கிறது. அந்த ஜீவனை எங்களை
எங்களை வழி நடத்துகிறது. அந்த பரிபூர்ண ஜீவனுக்குள்ளாக நாங்கள் பரிபூர்ணம் அடைகிறோம். வியாதி, வேதனை, வலி, எந்த எரிச்சல், பொறாமை, எந்த அலர்ஜி, எந்த தீமையான காரியங்கள் எங்களை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய ஜீவன் எங்களுக்குள் இருக்கிறபடினாலே சத்துரு இதை தொட முடியாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். மக்கள் நன்றி. எங்களுடைய ஜீவன் உமக்குள்ளாக பரிபூரணப்படுகிறது. பரிபூரணப்பட்ட முத்திரைக்குள்ளாக இருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ரீபாராகாரா தூராகாமா ஷிகாலாபாராமா ரீகாலாபாரா துனாமாகாசியா. நான் உயிர்த்தெழுதல ஜீவனுக்குள்ளாக இருக்கிறோம். நாங்கள் உயிர்த்தெழுதல ஜீவனுக்குள்ளாக இருக்கிறோம். Resurrection power, resurrection life in my life. Oh hallelujah. ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் வாழ்வை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தீமைகளும் வேறிருந்து போகட்டும். நாங்கள் பரிபூர்ண ஜீவனுக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆமென். வசனத்தை கிரியேட் பண்ணும், அதான் மெடிடேஷன். இப்ப வசனத்தை ஜெபம் பண்ணும் போது எப்படிலாம் ரிலேட்டடா ஆண்டவர் இன்னொரு வசனங்களை காட்டுறாரு. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஜீவன், உயிர்த்தெழுதல ஜீவன், அவர் தான் நமக்கு ஜீவனா இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறார். அப்ப அப்படி கிரியேட் பண்ணி வசனத்தை மெடிடேட் பண்ணி நீங்க வாயை திறந்து என்ன செய்யணும்? அதுதான் உண்மையான அறிக்கை. நீங்க அறிக்கை செய்யணும்னா இன்னைக்கு என்ன படிக்கிறீங்களோ அந்த வசனத்தை அதை அப்படியே தியானம் பண்ணி அதை அப்படியே கிரியேட் பண்ணி இப்ப அதோடு கூட ஜோடுவா என்னென்னலாம் ஆண்டவர் வசனத்தை காட்டுறாரோ அதெல்லாம் வெளியே கொண்டு வாயை திறந்து பேசணும். நான் பரிபூர்ண ஜீவனுக்குள்ளாக இருக்கிறேன். அந்த பரிபூர்ண ஜீவனை தொட எந்த தீய சக்திக்கும் அதிகாரம் இல்லை. கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவன் சோயேன்னு சொல்லப்பட்டிருக்கு எபிரேயத்துல. சோயே அப்படின்னா முழுமையான ஜீவன், பரிபூர்ண ஜீவன். பரிபூர்ணமான வாழ்க்கை. அதுக்கு எங்க வியாதிக்கு இடம் இல்லை, அங்க வேதனைக்கோ சாபத்துக்கோ அங்க மரணத்துக்கோ அங்க வேற எந்த தீமைக்கும் அங்க அதிகாரம் இல்லை. ஏன்னா கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவன் என்னை சுகமானதாய் மாற்றுகிறது, என்னை பலவானாய் மாற்றுகிறது, என்னை தீர்க்காயுசு உடையவனாய் மாற்றுகிறது, எனக்கு அவர் மேல விசுவாசத்தை பெருக செய்கிறது, எனக்குள்ள நம்பிக்கையை பெருக செய்கிறது, அவர் உறவை கட்டி எழுப்புகிறது. கிறிஸ்து எப்படி மாம்சத்தில் இருந்த பிதாவை என்னோடத்துல ஜெபம் பண்ணாரோ, உறவு வச்சிருந்தாரோ, அந்த மாதிரியான ஒரு உறவை எனக்கு இயேசுவின் ஜீவன் கொடுக்கிறது. ஓகேங்களா? புரியுதா? எத்தனை பேர் புரியுது? இப்படி மெடிடேட் பண்ணி ஜெபம் பண்ணணும். அதுதான் விசுவாச அறிக்கை. அதுதான் ஒரு பவரா மாறும் லைஃப்ல. கேட்டா இன்னொரு வசனம் படிங்க. கொலோசையர் 3:3 படிங்க. கொலோசையர் 3:3. ஆமென். நீங்கள் மரித்தீர்கள். ஆல்ரெடி டெட். எதுக்குன்னா சின், ஃப்ளஷ், பாவத்துக்கு மாம்சத்துக்கு என்ன பண்ணிட்டீங்க? மரிச்சிட்டீங்க. பாவத்துக்கும் மாம்சத்துக்கும் மரிச்சிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அது என் வாழ்க்கையில் எழுப்பாது. பாவ வாழ்க்கைக்கோ மாம்ச வாழ்க்கைக்கோ இனி நான் சொந்தம் அல்ல. நான் எப்படி இருக்கிறேன்னா என் லைஃப் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. My life with Christ hidden in God. என் வாழ்க்கை இயேசுவோட பிரயாணிக்கிறது. யுனைடெட் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்குது. என் வாழ்க்கை கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கிறதுனால என் வாழ்க்கை மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவோட, பிதாவாகிய தேவனோடு கூட மறைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கிறிஸ்துவும் பிதாவும் முன்னிறுத்தப்படுகிறார்கள். கவனிங்க, உங்க லைஃப் முத்திரை பண்ணப்பட்டிருக்கு. யாரோடனா? இயேசுவோடையும் பிதாவோடையும். உங்க வாழ்க்கை இயேசுவோட பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்திருக்கிறதுனால நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறார். நீங்க அவரோடு இணைஞ்சிருக்கிறீங்கன்னா அந்த அன்பின் கனிகள்ல முதல்ல பிரதானமா வர்றது அன்பு. இந்த அன்பு என்கின்ற ஃப்ரூட்
உங்க லைஃப், உங்க சர்ச், உங்க குடும்பம், உங்களோட இணைந்திருக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த அன்பு மிகுதியா வெளியில வரணும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். இந்த நாட்கள்ல நிறைய நான் படிப்பிக்கப்பட்டேன். யாரெல்லாம் மன்னிக்கணுமோ மன்னிச்சேன், யாருக்காக ஜெபிக்கணும்னா ஜெபிச்சேன், யாரெல்லாம் என்ன விரோதிச்சாங்க அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணேன். அவங்களை மன்னிக்கிறேன், அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ரூட், அப்ப அதான் நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா என் சீஷரா இருப்பீர்கள்ன்றாரு. நீங்கள் அன்பில் நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்க என் சீஷர்களா இருப்பீங்க அப்படிங்கிறாரு. அப்ப அதுக்கு ஆண்டவர் இந்த கால நாட்கள்ல அதுக்கு எனக்கு உணர்த்தப்பட்டதுனால என் தங்கச்சி கூட சில என்ன பேசுறது இல்லை. ஆனா நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே சகோதரிய நீர் ஆசீர்வதியும், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்ப ஜபத்துல சொல்லலாம் ஜெபம். இவங்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கணுமா? சில பேர் தப்பா பேசினவங்க இருப்பாங்க, நம்மள குறை சொன்னவங்க இருப்பாங்க, குற்றம் சொன்னவங்க இருப்பாங்க. சபையா இருக்கட்டும், வெளியில வாழ்க்கையா இருக்கட்டும், வெளியே உள்ள ஜனங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் சொல்லி ஆண்டவரே உங்களை நான் பெஸ்ட் பண்றேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இவங்களை நான் மன்னிக்கிறேன். சில நேரத்துல மனைவி சில நேரத்துல ஸ்கூல் பண்ணி திட்டிருக்கேன், அதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவரே, அப்ப ஆண்டவர் உணர்த்தினேன். அதெல்லாம் சொல்லி நான் அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் எனக்கு உணர்த்தினேன். சொல்லி சாரி சொல்லி பேசினேன். இப்பயாவது உணர்ந்தீங்களே அப்படின்னா. அப்ப அன்பு நிறைவாகும் பொழுது, தேவன் நம்மளை படிப்பிக்கும் பொழுது, நம்மளை உணர்த்தி வைக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தை திறந்து அன்பின் கனிகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் நம்ம அவருக்கு உண்மையான சீஷர். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார்ன்றதுக்கு இது ஒரு அடையாளமா இருக்கு. தாய் தகப்பன்ட்ட, சகோதர சகோதரிகள்கிட்ட, பிள்ளைகள் இடத்துல நான் நிறைய திட்டுறதெல்லாம் குறைச்சிட்டேன். இல்லை ஏதாவது கடுமையா கோவப்படும் போது திட்டுவேன், அதெல்லாம் குறைச்சிச்சு. அது மாதிரி பேசுறது இல்லை, ஏதாவது திட்டி கோவத்துல எதுவுமா பண்றது அதெல்லாம் குறைச்சாச்சு. நம்மளை திட்டினாலும் அமைதியா போயிடும். அப்படியும் அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. விரோதிக்கிறதுல தேவனுக்கு இஷ்டம் கிடையாது. உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் செய்யுங்க. இப்படி ஆண்டவருக்கு நம்ம இப்படி செய்வதனால் நீங்கள் பிதாவுக்கு எப்படி இந்த சுபாவம் மாறுதுன்னா, கிறிஸ்து உள்ள நமக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்றாரு, நமக்குள்ள ஏதோ ஒரு கிரியேட் பண்ணி, அதனாலதான் தேவனுக்குள் மறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை எப்படி இவங்களால முடியுது, எப்படி இவங்களை விரோதிகளை நேசிக்க முடியுது, சத்துருக்களை எப்படி நேசிக்க முடியுது. நம்ம மேல தவறு தான் சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க, ஆனா நம்மளை கன்ஃபஸ் பண்ண வைக்குது ஆண்டவருடைய ஜீவன். அதனாலதான் இங்க பவுல் குறிப்பிடுற, எங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இதை ஜெபமா மாத்த போறோம். ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். ஜெபம் பண்றதுக்கு தான் உங்களை அழைச்சு இன்னைக்கு. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இந்த ஜீவன் பரிபூர்ண ஜீவன், அது இயேசுவோடு பயணிக்கக்கூடிய ஜீவன், இயேசு வாழ்ந்தபடியே வாழக்கூடிய ஒரு பரிபூர்ண ஜீவன், அது தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கர்த்தருக்குள்ளாக மறைக்கப்பட்ட எங்க வாழ்க்கை, நாங்கள் உலகத்தார் அல்ல. இயேசுவே, நம்முடைய பரிபூர்ண ஜீவனுக்குள்ளாக நாங்கள் தியானிக்கிற இந்த வார்த்தையின்படியே எங்கள் ஜீவனில் ஒரு புது வெள்ளமை உண்டாகட்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவினில் இருந்ததான அந்த பரிபூர்ண ஜீவன் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அது தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எங்கள் ஜீவன் கிறிஸ்துவானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருக்கிறாரே, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவரோடு கூட எங்கள் வாழ்க்கை பயணிக்கிறது. எங்கள் வாழ்க்கை எலோஹிம், எல் ஷடாய், எல் ரோயி என்பவருக்குள்ளாக மறைந்திருக்கிறது. Thank you Jesus. நன்றி இயேசுவே. அல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, எங்க வாழ்க்கை அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவுடனே எல் எலோஹிம், எல் ரோயி, எல் ஷடாய் என்கிற நாமத்திற்குள்ளாக மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. ரிகபா ரகா சுரபா ஷகா சுரபா தபலபரபா. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. நன்றி இயேசுவே. மக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு தியானத்தை நான் ஜெபம் பண்ணேன். என் வாழ்க்கை கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவரோடு பிதாவாகிய தேவனுக்குள். அப்ப பிதாவாகிய தேவன் யாருன்னா யெகோவா, எல் ரோயி, எல் ஷடாய், எல் எலோஹிம். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான நாமத்திற்குள் மறைந்திருக்கிறபடினால்
Praise the Lord. விளங்குதா? நீங்க உங்களுடைய ஆவி அபிஷேகத்தினாலே முத்திரை பண்ணப்பட்டது, சீல் பண்ணப்பட்டது. கிறிஸ்து அங்க வாசம் பண்ற. அப்ப இந்த சரீரத்திலையும் அவர் ஆளுகை செய்யணும், அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். இப்ப நீங்க வாயை திறந்து அதை சொன்னாதான் இந்த அபிஷேக கிரியை செய்ய. கிறிஸ்துவானவர் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்குள்ள என் வாழ்க்கை மறைந்திருக்கிறது. இந்த உலகத்துல சிலதெல்லாம் வயப்படுறது, ஒரு காரியத்துல நமக்கு இருதயம் ஊன்றது. அந்த யூடியூப் பார்க்காதீங்க, ரீல்ஸ் பார்க்காதீங்க, இன்ஸ்டாகிராம் பண்ணாதீங்கன்றதெல்லாம் அதுலயே தான் வருது. அதுலதான் அதுல உள்ள தீமையை சொல்றாங்க. அதுல உள்ள தீமை நன்மைன்றத அதுலயே தான் போதிக்கிறாங்க. ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், மணிக்கணக்காய் உங்கள் நேரங்கள் ரீல்ஸ்லயும் ஷார்ட்ஸ்லயும் போகிறதா? அறிவு ஆப்பை பயன்படுத்தி உங்கள் நேரங்களை பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னா அதுலதான் சொல்றான். அறிவுக்குள்ள போய் அறிவு என்னென்னலாம் பண்ணுதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் மனசு அங்கதான் போகுது. ஷார்ட்ஸ், ரீல்ஸ், எதுல நம்ம கவனம் ஈர்க்கப்படுதோ அதுல நம்ம உள்ளார போயிடணும். ஸ்தோத்திரம். அப்ப அதை விட்டு ஒழிக்கும் பொழுது நலமானத நமக்கு நேற்றும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வார்த்தை தான் பெரிய ஆப்பு. இதுதான் பெரிய இருக்கிறதுலே பிரயோஜனமான ஆப் எதுன்னா இந்த பைபிள் ஆப் தான். இதுலதான் நேரத்தை அதிகமா இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் இது கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவா. இப்ப இது பாக்கியம் உள்ளவங்களா நம்மள மாத்தும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம நேரத்தை திருடும், நம்ம பணத்தை திருடும், நம்மளுடைய எல்லாத்தையும் திருடுது. திருடவும் ஆமா, நம்மளுடைய ஜீவியம், நம்ம விசுவாசம் எல்லாம் இதுல செலவு செய்ய எல்லாமே அப்படி விரயமாகி போயிட்டு இருக்குது. அதனால கர்த்தருடைய வேதத்தை நீங்க அதிகமா நேரம் கொடுக்கறதான ஒரு விஷயம் நல்லது. ஏதாவது அக்கேஷனலா நம்ம இந்த கூகுள் மீட் பயன்படுத்துறோம், வாட்ஸ்அப் பயன்படுத்துறோம், செய்தி பார்க்கிறோம், கர்மேல் கிறிஸ்டியன் அசம்பிளி குரூப் இருக்கு. இது மாதிரி நமக்கு தேவையான ஆவிக்குரிய காரியங்களை நம்ம அதை பயன்படுத்திக்கிறது. அது ரொம்ப நேரம் இருக்காது, கொஞ்ச நேரம் அதுல பார்ப்போம். ஆனால் மற்றபடி நிறைய வேண்டாததெல்லாம் கவனம் செலுத்தி அதெல்லாம் போகும்பொழுது நம்மளுடைய டைம்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். இதுல நேரத்தை கொடுக்கிறவன் பலவானா இருப்பான். கர்த்தருடைய வேதத்துல நேரம் செலவுகிறவன், ஆண்டவரோட நேரத்தை செலவு பண்றவன் பலவானா மாறுவான். தேவ சமூகத்துல வேதத்தையும் நீங்களும் சத்தியத்தை அறிகிற அறிவு வரும். அதே நேரத்துல பேரலாம் தேவனை அறிகிற அறிவும் வளர வேண்டும். கடவுளை அறியணும். கடவுள் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்னன்றத நீங்க தியானிக்கும் பொழுதுதான் அது வெளிப்படும். இருக்கீங்களா? இந்த வசன தியானத்தின் போது வேண்டாத நினைவுகள்லாம் வரும், பிசாசு கொண்டு வருவான். நீ அந்த வசனத்துல இருக்கக்கூடிய அந்த உண்மை சத்தியத்தை வெளிப்பாட எடுக்காதபடிக்கு அவன் என்னென்னலாம் தீமையான யோசனை அதெல்லாம் கடித்து கொள்ளணும், ரிமூவ் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினால் இந்த பொல்லாத சிந்தனை கடித்து கொள்ளணும். டக்குன்னு மறுபடியும் கர்த்தருடைய சிந்தனை, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வந்துடும். இப்படிதான் நம்ம ஜீவியம் போயிட்டு இருக்கு, இப்படிதான் ஜீவியம் போகுது. இது போர் அடிச்சிடக்கூடாது. விசுவாசிக்கு இந்த லைஃப் போர் அடிக்க கூடாது. போர் அடிச்சுது அப்படின்னு சொன்னா பிரச்சனை. ஆண்டவரே, உம்மோடு கூட பழகுற இந்த அனுபவத்துல எனக்கு உண்மையான உற்சாகமும் பலமும் என்னை நிரப்பட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கணும். உம்மோடு கூட நான் சம்பாதிக்கிறதுல, உரையாடுறதுல என் ஜீவனுக்கு வேண்டிய பலமும் உற்சாகத்தை எனக்கு தாரும். என்னோடு கூட பேசும், என்னோடு கூட அறிவுறுத்தும், உணர்த்தும், எதெல்லாம் தீமை என்பதை அறிவுறுத்தும். காலையில் ஏஞ்சவன ஒரு பேசேஜ் கூட பைபிள் படிக்கிறது எத்தனை பேருக்கு பழக்கம்? ஒரு 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 அதிகாரமாவது படிச்சு அதுல ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கிறது. ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து படிச்சுட்டு நான் படிச்சுட்டேன். அது சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க. நீங்க எல்லாம் படிக்கணும். ஒரு அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம் படிச்சு அதுல குறிப்பிடும்படியான வசனத்தை எடுத்து, ஆண்டவர் உணர்த்துற வசனத்தை எடுத்து அதை தியானம் பண்ணணும். மெடிடேட் பண்றதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், எப்படி மெடிடேட் பண்ணணும். அது நாள் முழுவதும் அதுவே தியானமா இருக்கணும். கர்த்தர் உணர்த்தின இந்த வசனத்தை அது நாள் முழுவதும் தியானமா இருக்கு.
இன்னைக்கு நான் இந்த தம்பிமாருங்க வர்றது வரைக்கும் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு வசனம், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறைகிறது. ஆண்டவரே, இந்த கால நேரத்துல உங்க பலத்தினால் நான் நிரப்பப்படுகிறேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆண்டவரே, உங்களுடைய பலத்தினாலே என்னை இடை கட்டுவீராக, உங்களுடைய பலத்தினாலே நான் பலத்தின் மேல் பலன் அடைகிறேன். வசனத்தை வச்சு என்ன கிரியேட் பண்ணி நீங்க பேச முடியுமோ அதை உங்க வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. வசனத்துக்கு வல்லமை உண்டு. மனுஷன் பேசுறதுக்கு அதை டயலாக் எல்லாம் எடுத்து உலகத்துல பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒரு இதுல பார்த்தேன், ஒரு தெருவுல நின்று 4 பேர் நின்றுட்டு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. ஏதோ ஒரு பஞ்சு டயலாக் பேசி டக்குன்னு போடுறா பிஜிஎம் அப்படிங்கிறான். யாரோ ஒருத்தர் பேசினத டக்குன்னு இவரு என்னமோ அவரு தான் ஹீரோ மாதிரி அந்த இடத்துல 4 பேர் நின்று பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துல அவரு நினப்பு அதை பேசுறாரு. அதுக்கு அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா பேசிட்டாரு. ஆனால் என்றைக்குமே அழியாத ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய வல்லமை உங்க வாழ்க்கையை நிரப்பும், உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும், உங்கள் வாழ்க்கையை கட்டும். இதுக்கு நானும் சாட்சியா தான் இருக்கு. நாட்கள்ல அதிகமா வசனத்தை தான் எடுத்து பேசுறது. எவ்வளோ நினைவுகள் நம்மளை அமுக்க நினைச்சு நம்ம விழ நினைக்க பல விதத்துல பிசாசு போராட நேரத்துலாம் வார்த்தையை சொல்லி 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 சொல்லிதான் பேசு. முதல் மனுஷனை கவுத்தது மாதிரி 2வது மனுஷனையும் கவுத்திரலாம்னு நினைச்சான் பிசாசு. ஆதாம் ஏவாள்கிட்ட போயிட்டு, இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று தேவன் உங்களிடத்தில் சொன்னாரா? ஆமா. ஏன் சாப்பிடக்கூடாது தெரியுமா? ஏன் சாப்பிடக்கூடாது தெரியுமா? நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் அவரை போல மாறிடுவீங்க. அந்த பொறாமையில சொல்லிட்டாரு. நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க கண்ணு திறக்கப்படும், நீங்களும் கடவுளை போல மாறிடுவீங்க. அதுக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஏன் நீ சாப்பிட வேண்டியதானே, நீ சாப்பிட்டு கடவுளை போல நீ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். இவங்க அது கேட்கறதுக்கு மறந்துட்டாங்க. சாசு பேசுறது கொஞ்சம் டைம் கொடுத்துட்டோம்னா அப்படியே பூந்துருவான். ஆரம்பத்திலே கிள்ளி எரிச்சிடணும். தேவ சித்தம் இல்லாத, வசனத்துக்கு ஒத்து போகாத எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிச்சிடணும். இப்ப இடம் கொடுத்ததுனாலதான் அந்த அம்மாவை சாப்பிட்டுச்சு. இப்ப இதே சோதனைய வனாந்திரத்துல இந்த இயேசு கிட்ட சொல்றான் பிசாசு, நீ தேவகுமாரனாயானால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி. அதுக்கும் சாப்பிடுறதுலாம் சோதனை, இவருக்கும் சாப்பிடுறது. இவரையும் சாப்பாட்டுல கவுத்தரலாம்னு நினைச்சான். கர்த்தர் உடனே என்ன சொல்றாரு, வசனத்தை எடுத்தா. அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லல, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வசனத்தை தான் சொல்றாரு. மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையிலே பிழைப்பான்ற. நம்ம ஆளுங்க எடுத்த உடனே அப்பால போ சாத்தான், அப்பால போ. அவன் நீ வசனத்தை சொன்னாதான் அவன் பயப்படுவான். ஓ வசனம் இருக்கு இந்த அம்மாட்ட, வசனம் இருக்கு அப்படின்னு பயப்படுவான். இது நல்லா அறிஞ்சு வச்சிருக்கு, வசனத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு. அதனால பக்கத்துக்கு என்ன செய்ய மாட்டான். நீ எப்ப சத்துரு சோதனை மாதிரி பேசுறாரோ போனாரோ அப்பெல்லாம் வார்த்தையை போடணும். ஒரு வார்த்தை, ஒரு அடிகுண்டு டம்முன்னு வெடிச்சா ஓடி. நீ இப்படி வந்தீங்கன்னா நான் அப்படி வருவேன், இயேசுவை போல டம்முன்னு ஒரு வார்த்தையை போட்டோம்னா அவன் தெரிச்சு ஓடிடும். வார்த்தை இல்லாம வெறுமையா அதிகாரத்தை பயன்படுத்தினோம்னா அது எப்படின்னு தெரியல. வார்த்தையை முதல்ல சொல்லிதான் பின்னாடி அதிகாரத்தை பயன்படுத்து. ஏதாவது ஒரு சிந்தனை எனக்கு இந்த கடந்த கால வாழ்க்கையினுடைய பாவ வாழ்க்கையெல்லாம் நினைவுபடுத்தி, அதனாலதான் நீ இப்படி இருக்க, அதனாலதான் இந்த வியாதி வந்துச்சு, ஆண்டவர் அடிச்சிட்டாரு பத்தியா, வச்சு இருக்கிறாரு பத்தியா, வச்சு இது பண்ணுவார் பத்தியா, நான்கிட்டே இருப்பான். இப்படி இதெல்லாம் பேசும்போது டக்குனு நானு, ஆண்டவரே நான் அதிகமா நேசிக்கிறேன், நீங்க என்ன அதிகமா நேசிக்கிறீங்க ஆண்டவரே, ஏன்னா நான் குற்றவாளி கிடையாது, நான் குற்ற மனசாட்சி உடையவில்லை, நீர் உடைய திருப்பமான இயேசுவின் ரத்தத்தினாலே என்னை நீதிமானாக்கி இருக்கிறீர். நீதிமானுக்கு ஒரு கேடு வராது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். நான் உங்களுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். நான் தேவனுடைய குடும்பத்துல பிறந்தவன், தேவனுடைய வித்து எனக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வார்த்தைய நினைவுகள்ல சில நேரங்கள்ல ரொம்ப கஷ்டப்படும் போது அழுதுருக்கேன். சில நேரங்கள்ல அழுது, ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும், சூழ்நிலையிலிருந்து எங்களுக்கு வெற்றியை தந்திருக்காய் நன்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க.
அதே வேளையில சோர்ந்து போவோம், மறுபடியும் வசனத்தை ரிப்பீட் அகெயின் வசனத்தை ரிப்பீட் பண்ண. அப்பதான் அந்த போராட்ட ஒளியும் மனசுல ஓடிடும். இல்லைன்னா அந்த அந்த சொல்றது நம்ம விவரிச்சு சொல்ல முடியல, விவரிச்சு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்புறம் அவனை மகிமைப்படுத்துறது, கர்த்தரை மகிமைப்படுத்த. கர்த்தர் இந்த போராட்டத்துல பெரிய வெற்றியை கொடுத்தார். ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், நீரோ என்னோட கூட பராக்கிரமசாலியா இருக்கிறீர். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம், எனக்குள் இருக்கிறவன் இருக்கிறீர். அப்படிதான் நம்ம அதை பேசணும். தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து ஆண்டவரே இந்த நிலைமைக்கெல்லாம் ஆண்டவரே நீர் பலப்படுத்த வல்லவர், உயிர்ப்பிக்க வல்லவர். ஆண்டவரே எனக்கு இன்னொரு இது ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், இன்னும் நல்ல வல்லமையை ஊழியம் செய்ய ஒரு அபிஷேகம் தாங்க, பெலன் தாங்க, இன்னும் அதிகமா உமக்காக ஓட எனக்கு கிருபை தாங்க. இனி ஆண்டவரே உமக்கு மாத்திரம் ஊழியம் செய்து உம்முடைய சித்தத்தின் படி செய்து உமக்கு விசுவாசமாய் நன்றியாய் உண்மையா இருப்பேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு. ஆனா அவன் கிரியை செய்யும் போது நம்ம எடுத்து வசனத்தை பேசுறது தான் நமக்கு ஒரு சேஃப்டி. அதனாலதான் வேதத்தை தியானிங்க, அதை பேசுங்க. அதுல ஏத்துச்சோன்னா ஆண்டவர் வார்த்தையை போங்க, பேசுங்க, தியானம் பண்ணுங்க, அதை அறிக்கை செய்யுங்க. அதனாலதான் இப்படி இந்த மெத்தட் சொல்லி கொடுக்குறது. இன்னொரு வசனம் பாருங்க, எத்தனை வசனம் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன்? 2 வசனம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 3:13. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்தை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அடுத்த வசனம் படிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாய் இப்படி ஆயிற்று. நல்லா கவனிங்க. மரத்துல தூக்கப்பட்ட இயேசுவானவர் சாபமான நம்முடைய சாபங்கள் எல்லாம் சிலுவையில கொண்டு போய் அத ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாரம்பரிய சாபம், நியாயப்பிரமாணத்துல வந்ததான சாபம், நியாயப்பிரமாணத்தை மீறி செய்யறோம் சபிக்கப்படும், அவனுக்கு அந்த சாபம் தொடருது. அதெல்லாம் ஒருத்தாலையும் செய்ய முடியல. அதெல்லாவற்றையும் அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்துக்கு நீங்களாக படிக்க அவர் சிலுவையில என்ன பண்ணிட்டாரு? சாபத்தை எல்லாம் தொலைச்சிட்டாரு. இப்ப விசுவாசத்தின் மூலமா நாம ஆபிரகாமுக்கு உண்டான சுதந்திரங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கும்படியாக கிறிஸ்து மூலமாக நமக்கு தேவன் பிரசன்னமானார். எத்தனை பேர் புரியுது? பாருங்க, என்ன விளக்கி சொல்றேன். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டானா? கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா? ஆபிரகாம் என்ன ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணாரு? உனக்கும் உன் சந்ததிக்கும் என்ன செஞ்ச? உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை பூமியின் திரளான ஜாதியை தகப்பனா வைப்பேன், உன் மூலமா பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். பூமியின் வம்சங்கள்லாம் ஒண்ணுமே தான் ஆசீர்வதிக்கப்படும், உன்னை போல ஆசீர்வதிப்பேன் என்று. ஆபிரகாமுக்கு வயசு என்ன? 100 90 100 வயசா? இல்ல 100 வயசு இல்ல, 90 வயசு இல்ல, 175 வயசு. 175 years lived Abraham. 175 வயசுனா எப்படி இருக்கும் உடம்பு? ஆனால் தேவன் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டிமா இருப்பா என்ற வார்த்தையின்படி ஆபிரகாமுக்கு திடகாத்திரத்தை கொடுத்தார். நமக்கு ஆபிரகாமினால் உண்டாகிற ஆசீர்வாதம் ஆயுசு, சுகபலன், குடும்ப ஆசீர்வாதம், வியாபார ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு வேலைக்காரங்க எத்தனை பேர் தெரியுமா? 380 318. ஒரு ஸ்காலர் சொல்றாங்க 2000 பேர் இருந்தாங்களாம் ஆபிரகாமுக்கு வேலைக்காரங்க மட்டும். 2000 பேர் ஒரு கல்யாணத்துக்கு வந்தா எப்படி இருக்கும்? நம்ம ஒரு கல்யாணம் நடத்தினோம்னா 1000 பேர் வருவாங்க மேக்சிமம், 1500. இல்ல ஏதாவது ஒரு முக்கிய பிரமுகர்னா ஒரு 2000 பேர் வருவாங்கன்னு வச்சு.
அந்த 2000 பேருக்கு சாப்பாடு செலவு எவ்வளவு ஆகுது? விருந்து வைக்கிறோம்னா எவ்வளவு செலவு ஆகும் கவனிக்கிறீங்களா? அப்ப 2000 வேலைக்காரங்க ஒரு நாளைக்கு அவர் சாப்பாடு போடணும்னா எவ்வளவு செல்வ சீமானா இருந்திருக்கணும். அப்புறம் வீட்டை சுத்தி எல்லாம் வேலைக்காரங்க 3 சொன்னா வந்துருவாங்க எல்லாம். ஹலோ, எவ்வளவு பெரிய பிளஸிங்ஸ்! ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இருந்தாங்க. 175 வயசு. அது மட்டும் இல்ல, லோத்துவை பிடிச்சிட்டு போனாங்க. அவனை மீட்டு கொண்டு வருவதற்காக 350 பேரை தெரிஞ்சுக்கிட்டு போய் யுத்தம் பண்றாரு. எதிராளிகள்கிட்ட கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறார். பஞ்சகாலம் வருது, திடீர்னு பஞ்சகாலம். பஞ்சகாலத்துல ஆபிரகாம் வீட்டுல அடுப்பு எரியுது. அவன் வீட்டுல மட்டும் இல்ல, அவன் இருக்கிற வேலைக்காரங்க வீட்டுல எல்லா வீட்லயும் போஜனம் நடக்குது. அப்ப என்ன ஆசீர்வாதம்? ஆயுசு ஆசீர்வாதம், பஞ்சகாலத்துல போஷிப்பு ஆசீர்வாதம், எதிராளிகள் இடத்துல வெற்றி ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், எல்லாமே தேவன் வாக்கு பண்ணினபடியே நடக்குது. இது எல்லாம் ஆபிரகாமோடு கூட இல்ல. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்க கிறிஸ்து நமக்காக சாபமானி நமக்கு முன்னாடி இந்த சாபத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு இப்ப வழி திறந்து விட்டாரு. ஆபிரகாம் வழியாக வருகிற ஆசீர்வாதங்கள்லாம் கிறிஸ்து மூலமாக நமக்கு ஒரு வழி திறக்கப்படுது. இதை நீங்க பேசணும். இதை நீங்க வசனத்தை பார்த்துட்டு கைத்தட்டி போயிடக்கூடாது. இதை நீங்க உங்க வாயில அறிக்கை செய்து அதை அனுதினமும் பேசணும். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு உரியவன் நான், கிறிஸ்து மூலமாக அந்த ஆசீர்வாதங்களை நான் உரிமையாக்கி கொள்ளுகிறேன். டே பை டே பேசு. ஏதோ அந்த புக்ல நான் பாஸ்டர் கொடுத்தா அதை படிச்சுட்டா போதும்னு நினைச்சிட்டு இருந்துடாதீங்க. இது நம்ம கடமைன்னு போயிடும். வேதத்தை தியானிச்சு இப்படி உங்களுக்குரியதான சில படிப்பினையாக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்னு தேவன் விரும்புகிறார். இருக்கீங்களா? இப்ப இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணிட்டு முடிக்க போறோம். சரிங்களா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? இது ஒரு மாடல். இந்த மாடல் வழியே உங்க அனுதின ஜெப வாழ்க்கையில வேத தியானத்துல நீங்க வசனத்தை தியானிச்சு அறிக்கை செய்து இப்படி ஜெபிக்கணும்ன்றதுதான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக.